Hello everyone. CSER Net June 2011 Part B Previous Year Question Papers நம்ம solve பண்ணலாம். First question. Let D be a non-zero n cross n real matrix with n is greater than or equal to 2. Which of the following implication is valid? Option A, B, C, D கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா D அப்படிங்கிற ஒரு non-zero n cross n real matrix எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த n வந்து எது ஈக்குவல் டு 2 இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் 2 இருக்கலாம். அது 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ மேட்ரிக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இதில் ஆப்ஷன் ஏபிசியில் எது நமக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டிட்டர்மினன்ட் வந்து எனக்கு ஜீரோவாக இருக்கும்போது, அதாவது இந்த டிங்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு ரேங்க்கும் ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ லெட் டேக் 2x2 மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஸோ டிட்டர்மினன்ட் எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு ரேங்க் ஜீரோவாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓகே, ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம்? எது நான் ஜீரோ ரோஸா இல்லை நான் ஜீரோ காலமாக இருந்துச்சு, தட் இஸ் வாட் மை ரேங்க். ஸோ இங்கே நான் ஜீரோ ரோ வந்து ஒன்றே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வாட் மை நான் ஜீரோ ரோ. ஸோ இப்போ ரேங்க் எனக்கு 1. ரேங்க் ஜீரோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் ரேங்க் எனக்கு 1 தான் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அடுத்த டிட்டர்மினன்ட் வந்து எனக்கு 1 இருக்கும்போது ரேங்க்கும் 1 தான் இருக்கும். அப்படி ரேங்க் 1 இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் பி நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சியை செக் பண்ணலாம். ரேங்க் 1 இருக்கும்பொழுது டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடுவோம். ஓகே, டேக் அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க 1 0 0 1. ரேங்க் 1 இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எனக்கு இங்கே ரேங்க் 1 தான் இருக்கும்பொழுது டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் செக் பண்ணிடலாம். டூ ஏ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், டிட்டர்மினன்ட் ஜீரோ கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்க, பட் ஜீரோ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் ராங். ஓகே, டி செக் பண்ணிடலாம். அடுத்த டிட்டர்மினன்ட் ரேங்க் வந்து எனக்கு என்ன இருக்கும்போது டிட்டர்மினன்ட் வந்து 1 இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரேங்க் என்ன இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவோம், ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். Let's take identity matrix 1 0 0 1. n equal 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்போ 2x2 மேட்ரிக்ஸ், அப்போ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதே n equal 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ், அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ரேங்க் என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு என்ன நான் n வேல்யூ எடுக்கிறனோ அதே தான் என்னோட ரேங்க் கிடைக்கும். ஓகேவா? இதே நான் n equal 3 எடுத்தேன்னா எனக்கு ரேங்க் இங்கே 3 கிடைக்கும். ஓகே, ஸோ ரேங்க் என்ன இருக்கும் பொழுது டிட்டர்மினன்ட் 1 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஓகே, வாட் இஸ் மை ஆன்சர்? 1 தான் கிடைக்குது. தேர்ஃபோர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க, எனக்கு 1 கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ நவ் பியை செக் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் 1 இருக்கும் பொழுது எனக்கு ரேங்க்கு 1 இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து 1 தான் இருக்கும். இதே மேபி 3x3 மேட்ரிக்ஸோ இல்லை 4x மேட்ரிக்ஸ், இல்லை n×n மேட்ரிக்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் 1 தான் கிடைக்கும். ஓகே, எனக்கு ரேங்க் வந்து 1 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 இருக்கக்கூடாது, என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். ஓகேவா? தட் இஸ் வாட் மீனிங். ஸோ அப்போ ரேங்க் வந்து எனக்கு 2 கிடைக்கும். ஏன் எனக்கு ரேங்க் 2 கிடைச்சிருக்கு? எப்போவுமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன வந்து n ஈக்குவல் டு வேல்யூ எடுக்கிறனோ அதே தான் எனக்கு ரேங்கோட வேல்யூ கிடைக்கும். n equal to 3 நான் எடுத்துக்கிறேன், 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா எனக்கு ரேங்க் 3 கிடைக்கும். இப்போ n equal to 2 2x2 மேட்ரிக்ஸ், ரேங்க் equal to 2 தான். ஓகேவா? இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ 1 இருக்கக்கூடாது, என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். ஸோ தட் இஸ் மை 2 3 அப் டு அண்ட் ஸோ ஆன் அப் டு n வேல்யூ இருக்கலாம். தட் இஸ் வாட் மை கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Second question, let W be a vector space of all real polynomial of degree at most 3. Define T transformation from W to W by Tp of x equal to P dash of x. Okay, where P dash is the derivative of P, the matrix of T in the basis 1 x, x square, x cube considered as column vector is given by. Okay, option A, B, C, D கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா W அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். அந்த வெக்டர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் பாலினாமியலாக இருக்குது. அதோட டிகிரி வந்து அட்மோஸ்ட் 3, அதாவது 3 இருக்கலாம், 3 விட கம்மியாக இருக்கலாம், 3 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, டிஃபைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து டபிள்யூ போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டாஷ் ஆஃப் எக்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அது என்னவா இருக்குது மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவாக மாறுது. ஓகேவா? பி டேஷ் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் பி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா
மேட்ரிக்ஸ் ஆஃப் டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிஸ் ஓகேவா, டபிள்யூங்கிற பேசிஸ் வந்து 1x x² x³ அப்படிங்கிற பேசிஸாக இருக்குது. ஸோ அது ஆன்சர் எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா காலம் வெக்டராக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் காலம் வெக்டராக எழுத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். W அப்படிங்கிறது இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி அட் மோஸ்ட் 3 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. T இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் W to W. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆகும்போது அது என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா P' ஆஃப் மாறுது, டெரிவேட்டிவ் மாறுது. ஸோ W அப்படிங்கிற வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் வந்து 1x x² x³ இது எல்லாமே கிவன் கொஸ்டின். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்பொழுது அது என்னவா டெரிவேட்டிவாக மாறுது சொல்லியிருக்காங்க. ஓகே, therefore T P of x இதோட பேசிஸ் வந்து 1x x² x³. ஸோ இதை நான் அப்படியே அப்ளை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது டெரிவேட்டிவ்னு கொடுத்துருக்கிறதுனால நான் டெரிவேட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் 0வா. ஓகே, ஸோ 0ங்கிறது கான்ஸ்டன்ட், therefore அட்மோஸ்ட் டிகிரி 3ன்னு சொல்லிக்கிறதுனால அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x² கோஎஃபிஷியன்ட் x³ கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வந்து எனக்கு 0வாக மாறிடும். 0ங்கிறது கான்ஸ்டன்ட், therefore 0 into 1. ஓகே, நெக்ஸ்ட் பேசிஸ் எலமெண்ட் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 1ங்கிறது கான்ஸ்டன்ட், therefore கோஎஃபிஷியன்ட் வந்து 1 into 1. ஸோ x² x³ கோஎஃபிஷியன்ட்லாம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பேசிஸ் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, தட் மீன்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 2. அப்போ x² x³ அண்ட் கான்ஸ்டன்ட்டோடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே 0 ஆகிடும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் 2. நெக்ஸ்ட் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் x³ therefore டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². ஓகேவா, அப்போ x² கோஎஃபிஷியன்ட் மட்டும் எனக்கு 3 கிடைக்கும், மற்ற x³ x1 கோஎஃபிஷியன்ட்லாம் 0 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க காலம் வெக்டராக எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, therefore அது அப்படியே காலம் வெக்டராக எழுத வேண்டியது 0 0 0 0 ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் 1 0 0 0, நெக்ஸ்ட் தேர்ட் 0 2 0. ஆப்ஷன் சி இஸ் மை கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், let S is equal to A. A is equal to Aij 5x5 matrix. Aij is equal to 0 or 1 for all ij. Summation j Aij equal to 1 for all I, and summation I Aij is equal to 1 for all j. Okay, then the number of elements in S is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் அப்படிங்கிறதுல நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து 0வாக இருக்கணும், இல்லை 1ஆக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் எலமெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், சம்மேஷன் ஜே ஏஜே ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஐ. அதாவது ஜேவோட வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐயோட வேல்யூ வேரி ஆகும்போது, இப்போ ஜே ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 1 2 3 ஃபிக்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜேங்கிறது காலம் இல்லையா, அப்போ அந்த ஃபஸ்ட்டு காலம், அதாவது ஜே ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1. ஓகே, அதே போல் சம்மேஷன் ஐ ஏஜே இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஐ ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜே வேரிஸ் ஆகுது. ஃபஸ்ட் ரோவில் ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ ஜே வேரிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கணும். ஓகே, தட் இஸ் ஒன் மை செகண்ட் கண்டிஷன் அண்டு தேர்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ். அப்போ எஸ்ஸில் அதுமாரி எத்தனை மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ஸில். ஸோ இந்தமாரி கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு எஸ்ஸில் எத்தனை மேட்ரிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏங்கிறது கண்டிப்பாக மேட்ரிக்ஸாக இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் வந்து எஸ்ஸுங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் எது மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆகணும் இல்லை 1 ஆகும், மேட்ரிக்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ். therefore entries of A are either 0 1 1. இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், சம் ஆஃப் த என்ட்ரிஸ் இன் ஏ காலம் மஸ்ட் பி 0. ஸோ காலம் வைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலமோ இல்லை செகண்ட் காலமோ தேர்ட் காலமோ எந்த காலமும் நீங்கள் ஆட் பண்ணாலுமே ஃபஸ்ட் காலம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னமா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, செகண்ட் கண்டிஷன் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சம்மேஷன் ஜே ஏஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஐ. அதாவது ஜே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி எழுதணும்னா ஜேவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஐயோட வேல்யூ வேரிஸ் ஆகுது, தட் இஸ் 1 2 3 அண்ட் ஸோ ஒன் n 1 வேரிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கணும், therefore எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இது எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸில் பாருங்கள். இப்போ ஜே ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு
காலமை நான் j ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு i வேரிஸ் ஆகுது, தட் இஸ் 1 2 3 i மட்டும் எனக்கு வேரிஸ் ஆகுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 தான் கிடைக்கும். அதே போல் இப்போ j ஈக்குவல் டு 2 செகண்ட் காலம், இப்போ j ஈக்குவல் டு 2 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐயோட வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, வேரிஸ் ஆகுது. செகண்ட் காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1. ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகணும். 3x3 மேட்ரிக்ஸில் எடுத்துக்கேன். எனக்கு ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 5x5 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே போல் நெக்ஸ்ட் கண்டிஷன் summation I aij is equal to 1 for all j. இப்போ ஐயோட வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜேவோட வேல்யூ வேரிஸ் ஆகுது 1 2 3 and so on என் வேல்யூ. சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 3x மேட்ரிக்ஸ் அதே போல் பார்க்கலாம். i ஈக்குவல் டு 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. i ஈக்குவல் டு 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜேவோட வேல்யூஸ் வேரிஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கணும். அதே போல் செகண்ட் ரோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 தான் கிடைக்கணும். தேர்ட் ரோவும் 1 தான் கிடைக்கும். டிஸ்மார்ட் கண்டிஷன். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் எந்த காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் சரி, எனக்கு 1 கிடைக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கிடைக்கும் மேட்ரிக்ஸ், இந்தமாரி எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து எத்தனை மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படி ஃபஸ்ட்டு எலமெண்ட் நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ அதர் எலமெண்ட், ஸோ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய அதர் எலமெண்ட் எல்லாமே எனக்கு என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைக்கும், இல்லை 1 கிடைக்காது. ஓகேவா? எது 0வாக இருக்கும் இல்லை 1ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்பர் ஆஃப் சாய்ஸ். ஸோ இதே நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வைக்காமல் இதே செகண்ட் எலமெண்ட் இந்த இடத்துல நான் 1 வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்த 1 வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், 4 5 எல்லாம் 0 ஆகிடும். செகண்ட் எலமெண்ட் மட்டும் எனக்கு 1 இருக்கும். ஓகேவா? இது செகண்ட் சாய்ஸ். ஸோ அதே போல் இங்கே நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதர் எலமெண்ட்லாம் 0 ஆகுனா தேர்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் அதே போல் ஃபோர்த் எலமெண்ட்டை நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் நான் என்ன பண்ணலாம்னா 1 ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா 0 0ன்னு கன்சிடர் பண்ணலாம். 0 0 0 0. ஓகே சார், இப்போ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒருவேளை நான் செகண்ட் எலமெண்ட், அதாவது செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் இங்கே நான் 1 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் 1 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து சம் ஆஃப் த ரோஸ் வந்து இல்லை சம் ஆஃப் த காலம் வந்து 1ஆக இருக்கணும். இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணால் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டில் எனக்கு 1 இருக்குது. அப்போ இங்கே என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா 1 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பட் நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட்டில் 1 ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே போல் ஃபோர்த் ஃபிஃப்த். அப்போ எனக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 3 4. ஓகே, 4 சாய்ஸஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல் தேர்ட் ரோ. ஸோ எனக்கு அப்போ என்ன ஆகும்னா சாய்ஸஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். 3 2 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபார் த மேட்ரிக்ஸ் 5 4 3 2 1. தட் இஸ் 5 into 4 into 3 into 1. Okay, that is 5 factorial. Next, fourth question. Let psi be the primitive fifth root of unity. Define matrix A கொடுத்துட்டாங்க. Okay, for a vector v is equal to v1 v2 up so on v5 வரை இருக்கு. எல்லாமே வந்து r power 5ல இருக்கு. Okay, define modulus of v subscript of a is equal to root of v a v transpose. So where v power t அப்படிங்கிறது is a transpose of v. Okay, and w ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 minus 1 1 1 and minus 1. Okay, then modulus of w subscript of a இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா psi அப்படிங்கிறது இட்ஸ் primitive fifth root of unity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ primitive fifth root of unity அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, psi is the fifth root of unity சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா x power 5 equal to 1. அப்போ இங்கே x பவர்லாம் இங்கே psi இருக்குது. ஸோ psi power 5 equal to 1. அப்புறம் என்ன அர்த்தம்னா எனக்கு psiயோட பவர் 5 போடும்போது எனக்கு வேல்யூ வந்து 1 கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பேசிக்காக சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ -1 whole square. ஸோ -1 whole square வந்து எனக்கு 1 தான். ஓகே, therefore -1 எப்போ எனக்கு 1ஆக சேஞ்ச் ஆகும்னா பவர் 2 போட்டால் இல்லையா. therefore -1 as second root of unity. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ -1 whole power 4. -1 எப்போ எனக்கு +1ஆக மாறும் அப்படின்னா 4 போட்டாலும் எனக்கு மாறும். therefore -1 as fourth root of unity. So okay, can you understand? So second root and fourth root. Okay, but ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா primitive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ primitive அப்படின்னா least positive. Okay, least positive வேல்யூ. ஸோ எனக்கு செகண்ட் 2 போட்டாலும் எனக்கு என்ன 1 கிடைக்கும், 4 போட்டாலும் எனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். பட் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கும்போது 2 தான், செகண்ட் ரூட் தான். ஸோ அப்போ இதுதான் எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்.
அப்போ -1 as second root of unity தான் எனக்கு என்னது primitive. ஸோ least positive value. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா modulus of a subscript of a is equal to root of a v transpose சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே என்ன பண்ணணும், wக்கு மாற்றணும். ஓகே, ஸோ one more thing, suppose lambda is the primitive nth root of unity. So நார்மலாக பார்த்தீங்கன்னா primitive nth root of unityக்கு ஸோ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 1 plus lambda square and so on lambda power n-1 is equal to 0. அதாவது nth root அப்படிங்கும்போது n-1 வழி எழுதி sum of the primitive root is equal to 0. சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வியோட டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டினில். இது அப்படியே நான் டபிள்யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நான் மாடுலஸ் ஆஃப் டபிள்யூ பவர் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டபிள்யூக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா டபிள்யூ in transpose, that means W inverse. Okay, whole power 1/2. Okay, W ஓட வேல்யூ தெரியும், is given your question. Okay, W ஓட வேல்யூ எழுதிருக்கேன், A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டாங்க. ஓகே, W inverse அப்படிங்கும்போது ரோல கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணணும், காலம் எழுதணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் சிம்பிள் எவாலுவேஷன் தான். ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா 1 is psi power -1 plus 1 psi plus psi square. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும்னா psi power 5 is equal to 1. அதாவது சையோட பவர் வந்து எனக்கு 5 போடும்போது என்ன கொடுத்துட்டாங்க, 5th root of unity பவர் 5 போடும்போது எனக்கு 1 கிடைக்கும். 1 மாறுது, சை வந்து 1 மாறுது எப்போன்னா பவர் 5 போடும்போது. ஓகே, நான் என்ன பண்ணணும்னா இந்த psi power -2 நான் என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் psi power 5ல் வந்து psi power -2 வச்சு மல்டிப்ளை பண்ண போத் சைடு. ஸோ அப்போ என்ன மாறும், psi power 3 is equal to psi power -2. ஸோ இப்போ எனக்கு வந்து psi power -2ங்கிற இடத்துல என்ன பண்ணால் psi power 3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, psi power 3 அதே போல் psi power -1 நான் சேஞ்ச் பண்ணோம். therefore ஸோ அதே தான் psi power -1 வச்சு நான் என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். therefore psi power 4 is equal to psi power -1. அப்போ நான் psi power -1ங்கிற இடத்துலலாம் psi power 4னு போடலாம், 4. ஸோ ரிமைனிங் வேல்யூ அப்படி எழுதிருங்க. therefore ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 1 plus psi plus psi square plus psi cube plus psi power 4. ஸோ அப் டு 4 வரலையும் இருக்குது. ஸோ nth ரூட் அப்படிங்கும்போது நான் n-1 வேல்யூ எழுதலாம், sum of the primitive root. அதே போல் ஸோ sum of the primitive root fifth root of unity. Okay, so இது அப்படியே பார்த்தீங்கன்னா sum of the primitive fifth root of unity. therefore the value வந்து என்னது, formula 0. it is already given. Okay, so final answer is 0. so power 1/2 இருக்கு. so finally my answer is also 0. so my correct option A.